உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். கிட்ஸுக்கு நிறைய ஹெல்த்தி ஃபுட் இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஹெல்த்தியான வெஜ் கட்லெட் எப்படி செய்யறது நான் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் துருவின கேரட், 1 கப் துருவின பீட்ரூட். இது பீட்ரூட் நீங்க நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பொரியல்ல இல்ல அல்வால தான் செய்வோம், பீட்ரூட் நிறைய சேர்த்துக்க மாட்டோம். அதனால கிட்ஸுக்கு செய்யும் போது நீங்க பீட்ரூட் நிறைய சேர்த்துக்குங்க. 1/2 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, 1 உருளைக்கிழங்கு வேக வச்சது, 1/2 கப் வெங்காயம் பொடியா கட் பண்ணது, கேப்சிகம் கால் கேப்சிகம் இது பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க, விதை இல்லாம. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியா கட் பண்ணது, 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியா கட் பண்ணது. இப்போ இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுல முதல்ல இந்த இஞ்சி போட்டுக்குவோம். இஞ்சி கொஞ்சம் வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் பூண்டு, இந்த குடமிளகாயும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பீட்ரூட்டு, கேரட்டு, பச்சை பட்டாணி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணியை ஒரு மத்து மாதிரி வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. உருளைக்கிழங்க மசிச்சு கூட அதில் போட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டி பதம் வர வரைக்கும் நம்ம கிளறி ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கெட்டி பதம் வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி இந்த கலவையை நம்ம ஆற வச்சுக்குவோம். ஒரு பவுலில் மைதா மாவு போட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. ஆறின கலவையை இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்குவோம். இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. கட்லெட்டுக்கு இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே காய்கறி எல்லாம் குக்கரில் போட்டு வேக வைக்காதீங்க. இப்போ எப்படி செய்தோமோ அதே மாதிரி நீங்கள் செய்துக்குங்க. அப்போ தான் அந்த விட்டமின்ஸ்லாம் சிதையாமல் இருக்கும். இப்போ கட்லெட்டை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் இந்த கட்லெட் எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்குவோம். நல்லா பொன்னிறமா வேகட்டும். நல்லா வெந்தற்பாடு மறு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சுங்க, திருப்பி போட்டிருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் இதை வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். அருமையான ஹெல்த்தியான வெஜ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தான பொருளாக செய்து கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.